நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. என்னடா இது நம்ம தீபிகா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு திடுக்கிடும் விஷயங்கள் இப்ப நடந்திருக்கு. நம்ம தீபிகா அப்படி என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க, தீபிகா தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, யாரும் தீபிகா மேல பழி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீபிகாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் குட்டு 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 குட்டுன்னு ஓடி வருவீங்க. அவங்களுக்கு தான் அந்த முக்கியமான விஷயமே, நம்ம தீபிகா தப்பு பண்ணல, மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மல்லிக்கு அப்படியே சும்மா ரத்தமெல்லாம் ஒரு பக்கம் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லி இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டம் ஆடுறாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைச்சிருந்தாங்க. அதே சமயத்துல தீபக் போன் பண்ணி, என்னம்மா தீபிகா எதனா குழந்தை கிடைச்சா இல்லையா, ஒரு குழந்தை கிடைக்குதுன்னு அவ்வளவு ஈஸியான விஷயம் நினைச்சுன்னு இருக்கீங்களா? சாதாரணமா குழந்தை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நானும் எந்த அளவுக்கு ஒரு தேடின்னு இருக்கேன். நான் வெண்பாவை கடத்தினது உண்மைதான், அதனால எல்லாமே எனக்கு ஈஸியாயிரும் சொல்லிட்டு சொல்லாதீங்க. வெண்பா கொஞ்சம் கேஷுவலா ஏதாவது ஒரு வெறியில் இதாகிடுச்சு எனக்கு. ஆனால் அந்த வார்த்தை என் பொண்ணை காணாம போனாலே அந்த சமயத்துல இருந்து அந்த விஷயத்தவே நான் கான்செப்டவே மறந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல திரும்ப 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 எனக்குள்ள அதை ஏத்தாதீங்க, இதுக்கப்புறம் அதை நினைச்சு என்னால கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி அழுந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல நம்ம மல்லி இருந்து நம்ம தீபிகா பேசுறதை கேட்டது தீபிகா கிட்ட போயிட்டு, அடியே நீ எல்லாம் ஒரு மனசை ஜென்மம் ஆடி நல்லவ மாதிரியே கை கோத்து ஒரு பக்கம் ஷேகாண்டாலாம் கொடுத்தி அப்பவே நான் சந்தேகப்பட்டு இருக்கணும், கூடவே இருந்து குழி பறிச்சிட்டே செவ்வாழ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம தீபிகா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரு பக்கம் கோவம். ஆனா மல்லிக்கு தான் பக்கம் இருக்க நியாயத்தை ஒரு பக்கம் எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சமான இடம் கொடுக்க நல்லவா, தீபிகாவுக்கு நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் கூட மல்லி இடம் கொடுக்காம லக 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 லகலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்க்கணும் தீபிகா இருந்து கொஞ்ச நிறுத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைங்க கடத்தப்பட்டு இருக்காங்க. அதனால என்ன விஷயம்னு தெரியாம அறியாம புரியாம பேசாத, இது எதுக்காக பண்ற யாருக்காக பண்றேன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அது எப்படியாவது வெண்பா மாதிரி நிறைய குழந்தைகளை மாட்டிக்கிற குழந்தைய காப்பாற்றணும். இப்போ ஒரு ரவுடி கும்பல் வந்து எதனா ஒரு குழந்தை கிடைக்குமான்னு சொல்லிட்டு இப்போதே கான்டாக்ட் நம்பருக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தைய அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சு அந்த குழந்தை மூலமா மொத்த குழந்தை கூட்டத்தையும் பிடிச்சி எல்லாருக்கும் ஒரு பக்கம் செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டணும், எல்லாரையும் பிடிச்சி தக்க தண்டனை வாங்கி தரணும். அதுக்காக தான் நான் போராடின்னு இருக்கேன். எந்த போராட்டத்தில் நான் ஈடுபட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியாம முட்டாள்தனமா பேசினு இருக்காத மல்லி, அதை நீங்க நேர்மையாவே பண்ணலாமே அப்படின்னு சொல்ல. சரி நேர்மையா பண்றேன், உன் பொண்ணை ஒப்படைப்பியா இல்ல நான் தான் என் பொண்ணை ஒப்படைப்பேனா? அதை ஃபர்ஸ்ட் முட்டாள்தனமா பேசுறாது. அது இல்லாம இவ ஏன் பொண்ணுன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதே போலதான் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம செஞ்சா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம ஐஸுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க, ஐஸுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, அந்த 2 கிட்னியுமே. அதனால இப்ப கிட்னி கம்பல்சரி மாற்றி ஆகணும். அப்படி இல்லைன்னா ஐஸோட உயிர் ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும், எந்த நேரம்ல பிச்சுன்னு உழுன்னே சொல்ல முடியாது. இப்ப என்னடா பண்றது, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிக்கல் பிரச்சனை, இதுக்கு நடுவுல எப்படி ஐஸை காப்பாத்துறது, அதுக்காக தான் இப்ப போராண்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா. ஆனா ஆமாங்க, நம்ம மல்லிகிட்ட சொன்ன டூப்பெல்லாம் சங்கு மாதிரி ஒரு பக்கம் ஊதி விட்டு காத்துலயே ஒரு பக்கம் கரைஞ்சு போயாச்சு. ஆனா உண்மையான ரீசன் இதுதான், ஐஸுவை காப்பாத்துறதுக்கோசம் தான் தீபிக்கும் மறுபக்கம் தீபக் 2 பேரும் சேர்ந்து பிளான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம மல்லி தெரிஞ்சுக்காம தீபகா சொன்ன எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்பிக்கிட்டு சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு முன் வராங்க. நாமல்லே எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம ஒரு பக்கம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், என் விஷயத்துல நீ தலையிட்டு நீயே எல்லாத்தையும் ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வைக்கிற பாத்தியா. இதுதான் அவங்ககிட்ட பிடிச்சிருக்கிறது, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. தீபக் கிட்டே சொல்றாங்க, இந்த மாதிரி மல்லிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, ஆனா நான் சொல்லி சமாளிச்சிட்டேன், ஆனா இதை ரொம்ப நாளைக்கு நம்ம தள்ளி போட முடியாது, எதனா ஒரு பிரச்சனை எதனா ஒரு சிக்கல் வச்சுன்னா அந்த மல்லி கண்டிப்பா நம்மள மாட்டி விட்டுருவா, இப்ப என்ன பண்றது எது பண்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இருக்கிற இந்த சமயத்துல கரெக்டா நம்ம வெண்பாவை பார்க்கறதுக்கு ஐசு போறாங்க. வெண்பா நான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போக போறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு, ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. அந்த சமயத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் போனேன்டா அதுக்கு தான் நான் வந்துட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசுக்குட்டி ஓடி வந்து வெண்பாவை கட்டி பிடிச்சாங்க. வெண்பாயை நான் மன்னிச்சிரு, உன்னோட அருமை உன்னோட பிரிவு இதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய வந்துச்சு, நான் உன்னை தெரியாம கஷ்டப்படுத்திட்டேன், தெரிஞ்சு மனசளவு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுறேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி பிடிச்சிடறாங்க. உடனே வா வெண்பா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு பக்கம் அட்ராக்ஷனா இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீரா வருது, ஆனந்தையாலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம ஒரு பக்கம் பாட்டை போட விட்ட மாதிரி இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே கலந்துதாங்க இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு சரி ஓகே இதுதான் பர்மனன்ட், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு முடிவு பண்ணக்கூடாது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கான முதல் படிக்கட்ட நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதே சமயத்துல கரெக்டா நம்ம தீபக் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதனா ஒரு குழந்தைய கருத்து எங்க கருத்துறது என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணு கூறி எல்லாம்
அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூணு ஒரு பக்கம் தேடின்னு இருக்காரு. என்னதான் ஒரு பக்கம் தேடல் அதிகரிச்சாலும் உண்மைகள் எல்லாமே ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரும். அந்த சமயத்துல அந்த தருணத்துல அப்ப புரியும், ஓஹோ நானா இதுதான் விஷயமா, இதுதான் இவ்வளவு நாளா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வர தருணம் மிகப்பெரிய ஒரு அடியா இருக்க போது. அதுதான் நமக்கு முடிவுக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ண இருக்கோம். ஆனா அதெல்லாம் நடக்குமா நடக்காதா, என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்லாம் எடுத்து அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க, அவர் தான் ஒரு பக்கம் நம்ம தீபிகா கிட்ட டீலிங் பேசினிருக்காங்க. இந்த பாரு தீபிகா, எனக்கு தேவையான பணத்தை நீ கொடுத்தா உனக்கு தேவையான குழந்தைய நான் கடத்தி தருவேன், அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன், நான் ஒரு டைம் சொல்லிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை எப்படி பண்ணுவாளா பண்ண மாட்டாளா, இவளுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். திங்கிங் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து உங்களோட மூவி என்னவா இருக்க போதா அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, அடுத்து என்ன சொல்லணும் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னொரு 30 செகண்ட் இருக்கு. அந்த 30 செகண்ட் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கான்செப்ட்ல நம்ம ஏதோ ஒன்று பேசிவிட்டு போயிட முடியாதுல்ல. எந்த விஷயத்த சொன்னாலும் கிளாரிபிகேஷனோட தெளிவா அழகா சொல்லணும். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.